கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய முக்காலத்தையும் அறிந்தவர். யுதிஷ்டரே இவரை தெய்வீக குரு பிரகஸ்பதியை போல புத்திசாலி என்று குறிப்பிடுகிறார். சகாதேவன் குதிரை ஏறும் திறன், கால்நடை மருத்துவம், அரசியல் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர். அவரோ பேரரசரான யுதிஷ்டரின் தனியார் ஆலோசகராகவும் இருந்தார். சகாதேவன் ஒரு சிறந்த ஜோதிடர் என்றும் மகாபாரத போர் உள்பட எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இவரோ நிகழ்வுகளை யாருக்கும் வெளிப்படுத்தினால் அவருடைய தலையோ வெடித்துவிடும் என்று சபிக்கப்பட்டார். சகாதேவனும் தன்னுடைய சகோதரர் நகுலனைப் போலவே மகாபாரதத்தில் மிகப்பெரிய வாழ்வீரர்களில் ஒருவர். சகாதேவனுக்கு திரௌபதி, விஜயா என்ற 2 மனைவிகள். விஜயாவோ சகாதேவனின் தாய்வழி உறவினர். மகத நாட்டு மன்னனான ஜராசந்தனின் மகளை மணந்து கொண்டார். சகாதேவனுக்கு 2 மகன்கள்